என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில், தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். இன்னைக்கு பல சமயத்தில் நம்ம செய்கிற ஒரு காரியம் இதுதான். எனக்கு அவன் என்ன செஞ்சானோ அதுக்கு பதில் நான் செய்வேன். எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அப்போ அவனை பழி தீர்ப்பேன் என்று சொல்லி தான் பல பேர் தங்கள் மனசில் நினைத்து கொண்டிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லி உன் மனசில் கூட நினைக்காதே என்று சொல்லுகிறார். நீங்கள் நினைக்கலாம், அப்போ எனக்கு அவங்க இப்படிலாம் செய்திருக்கிறாங்களே, அப்போ நான் அவங்களுக்கு பதில் செய்ய வேணாமா? என்னை இவ்வளோ அவமானப்படுத்தி இருக்கிறாங்க, என்னை ஏமாற்றிருக்கிறாங்க, எனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்கள சும்மா விட்டுற முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இப்படி நான் சும்மா விட்டால் இன்னும் அதிகமாக அவங்க அப்படி தானே செய்வாங்க, நான் இன்னும் பிரச்சனையில் தானே போய் சிக்கிக்கொள்வேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அப்பொழுது அவர் உன்னை ரட்சிப்பார். அவர் உன்னை ரட்சிப்பார் என்று சொன்னால், தீமை செய்தாங்க பார்த்தீங்களா, அவங்க பிரச்சனையில் சிக்கிக்கொள்வாங்க என்று சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். 2 காரியத்தை நம்ம செய்யணும். தீமைக்கு தீமையை நம்ம செய்யக்கூடாது, அதே சமயத்தில் கர்த்தருக்காக பொறுமையோடு கூட நாம் காத்திருக்க வேண்டும். இந்த 2 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து பாருங்களேன். கர்த்தருடைய பெரிதான ரட்சிப்பை உங்கள் கண்கள் காணத்தக்கதான மகிமையான காரியங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாக அவர்கள் செய்த தீமையிலிருந்தும் கர்த்தர் உங்களை ரட்சித்து தப்புவித்து தன் மகிமையை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அருமையான மகனே, அருமையான மகளே, இத்தனை நாள் வரையிலும் உனக்குள்ளாய் பழிவாங்கும் எண்ணம் காணப்படும் என்று சொன்னால் இன்றைக்கே அதை தூக்கி எறிந்துவிடு. கர்த்தருக்காக காத்திருக்க ஆரம்பி. கர்த்தர் உன்னை ரட்சிப்பார், தப்புவிப்பார், உன் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.